வாய் திறந்து சத்தமாய் நன்றி சொல்லுங்க. கேட்ட சாட்சிகளுக்காய் கர்த்தர் இந்நாள் வரைக்கும் நன்மையாய் பலத்தோடு அவருடைய கிருபையினால நம்மளை சூழ்ந்து, அவருடைய கிருபை நம்மளை சூழ்ந்திருக்கிறது. அவருடைய கிருபை நம்மளை சூழ்ந்திருப்பதற்காக நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்லுகிறோம் தேவா, நன்றி சொல்லுகிறோம் தேவா. We thank you, Lord. We thank you. We thank you, Father. We thank you, Lord. Hallelujah, 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 hallelujah. Oh, we praise you, we praise you, we praise you, we glorify you, Father. We glorify you, Father. நன்மை செய்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்மை செய்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்மை செய்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். We thank you, we glorify you, Father. We exalt you in Jesus' name. Amen. Amen. ஸோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வந்திருக்கிற எல்லாரையும் நம்ம வாழ்த்துக்கிறோம். கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு காலையில் ஒரு பாட்டு படித்தோம். அந்த பாட்டு தாளை கொடுங்க. இந்த பாட்டு தாளை கொடுப்போம். அருமையான பாட்டு. அதில் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு ஒரு அதாவது தேவன் நம்மை வந்தடைய செய்தார். யார் நம்மளை வந்தடைய செய்தது? தேவன் நம்மளை வந்தடைய செய்தார். எவ்வளவு அருமையான பாட்டு பாருங்க. ஏன்னா நம்ம ரொம்ப ஆழமா தியானிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னதுன்னா, நாம் தேவனை அறியாமல் இருந்த பொழுதே இந்த பாதுகாப்பு நம் மீது இருந்தது. எதுக்காக இந்த பாதுகாப்பு நம் மீது இருந்தது? தேவன் நம்மளை வந்தடைய செய்தார், தம்மை என்றும் அதற்காக தந்தார். என்ன அந்த பாட்டு பாடுங்களேன். பாட்டு பாடுங்க. ஹல்லேலூயா. தந்தார், வந்தடைய செய்தார், தம்மை என்றும் அதற்காக தந்தார். சர்வ வல்ல தேவன் சர்வ வல்ல தேவன் Thank you, Lord. Thank you, Lord. ஸோ கர்த்தர் தாமே நம்மளோடு கூட தொடர்ந்து இருந்து நம்மளோடு கூட பேசி கிறிஸ்துவிலே நாம் யார் என்று நம்மளுடைய கண்கள் திறக்கப்படும்படியாய், நம்மை சுற்றி இருக்கிற நன்மைகளை காணும்படியாய், நமக்கு நடந்து கொண்டிருக்கிற மகா பெரிய காரியங்களை காணும்படியாய் கர்த்தர் நம்மளுடைய கண்களை திறந்து நம்மளை பலப்படுத்துவாராக, விடுதலை ஆக்குவாராக, நன்மை செய்வாராக. பரிசுத்த ஆவியானவராலே இது ஆகும். அப்பா, நாங்கள் உண்மையே சார்ந்திருக்கிறோம். எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. உண்மை அல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. கர்த்தாவே, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபையே. அப்பா, உடைய சுத்த கிருபையே கர்த்தாவே. உம்மாலே ஜீவிக்கிறோம், உம்மாலே ஜீவிக்கிறோம். உண்மையல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க. உண்மையல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. ஓ, உம்முடைய ஆவியே அல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. மாமிசத்துல ஒரு நன்மையும் இல்லை, மாமிசத்துல ஒரு நன்மையும் இல்லை. ஓ ஓ, உண்மையே சார்ந்திருக்கிறோம், உண்மையே சார்ந்திருக்கிறோம். We give you glory and honor. Jesus name. Amen. நம்ம வசனத்தினுடைய தியானத்துக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம இஸ்ரவேலுக்காக இந்த ஜெபம் பண்ணுவோம். இஸ்ரவேலுக்காக ஒரு வார்த்தை நம்ம ஜெபம் பண்ணிட்டு நம்ம பின்பாக தியானத்துக்கு போவோம். நம்ம போன வாரம் படித்த வசனத்துல ரோமர் 11 கடைசி 3 வசனம் படிங்க. முப்பத்தஞ்சு படிங்க. தேவனுடைய ஐஸ்வர்யமும் ஞானம் அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. இது எதை சொல்றாருன்னா, நம்ம போன வாரம் படிச்சோம், எப்படி வாக்குத்தத்தம் இஸ்ரவேலுக்குரியது, பிதாக்கள் இஸ்ரவேலுக்குரியது,
அஹ் உடன்படிக்கை யாருக்குரியதா இருந்துச்சு? இஸ்ரவேலுக்குரியதா இருந்துச்சு. அவர்கள் பிள்ளைகளா இருந்தார்கள். பின்பு நாம் எப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டோம், எப்படி இந்த காட்டு ஒலிவ மரம் ஒரிஜினலோட எப்படி ஒட்ட வைக்கப்பட்டது, இது எல்லாத்தையும் நம்ம போன வாரம் படிச்சுட்டு, அது இந்த 11வது அதிகாரம் முழுசா படிச்சு பாத்தீங்கன்னா, கடைசியில் இதெல்லாம் பேசிட்டு கடைசியில் என்ன சொல்றாரு? ஆ, அதாவது அந்த ஆக்கு என்ன அர்த்தம்? அதாவது எப்பெல்லாம் நம்ம சொல்லுவோம், ஏதாவது ஆச்சரியமா ஒரு விஷயம் நடந்தா நம்ம சொல்லுவோம். ஓ, ஆச்சரியம். இப்ப எங்களுடைய சாட்சியில ஆச்சரியமா ஒரு விஷயம் நடந்தது. அப்படி சொல்ல வச்ச ஒரு விஷயம் இந்த வாரத்துல நம்மளுடைய வெப்சைட் வந்து திடீர்னு ஒரு மாசத்துக்கு முன்னாடி டெலிட் ஆயிடுச்சு. அதுக்கு என்ன காரணம்னே தெரியல. நம்ம தேடிக்கிட்டே இருந்தோம். அது எப்படி அதுலதான் எல்லா சாட்சிகளும் நம்ம வச்சிருந்தோம். அது திடீர்னு காணாம போச்சு. நெட்ல அதனுடைய ஃபைலே இல்லை. கூகுள் சைட்ஸ்ல நம்ம அதை ஹோஸ்ட் பண்ணதுனால ரொம்ப சிம்பிள்னு சொல்லிட்டு கூகுள் சைட்ஸ், கூகுளுடைய அந்த டொமைனை, அந்த அதனுடைய ஸ்பேஸை யூஸ் பண்ணுவோம், கூகுள் ஸ்பேஸை. இப்போ அது அப்போ நம்ம நம்ம இந்த பெங்களூர்ல இருந்து ஒரு சகோதரர் வருவார் இல்லையா, அவர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன். அவர் ஐடியில் இருக்கிறதுனால அவர் சொல்லியிருந்தேன், இது என்னன்னு கொஞ்சம் பாருங்க. என்ன, எனக்கு பெருசா டெக்னிக்கல் பேக்ரவுண்ட் கிடையாதுனால, நான் வந்து ஒரு காமர்ஸ் ஃபிலாசபி படிச்சுட்டு வந்ததுனால, என் மனைவியோ கர்த்தருடைய கிருபையில அவங்க ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியராக இருக்காங்க. இப்போ நான் பெங்களூர்ல அந்த சகோதரன்ட்ட சொல்லியிருந்தேன். அந்த சகோதரன் அப்படி தேடிட்டு இருந்தார். இன்னொரு சகோதரனை நான் பார்க்க சொல்றேன் அப்படின்னாரு. ஸோ ஓகே, அந்த சகோதரன் வந்து பெங்களூர்ல உட்காந்துக்கிட்டே நம்ம டெஸ்க்டாப்பை அவர் ரிமோட் ஆக்சஸ் பண்ணி அப்படியே பார்த்துட்டே இருந்தாரு. ஏதோ ஒரு விஷயத்துக்காக இது போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே நான் அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டுமா, நான் அதை வேற இதில் போட்டுட்டுமா அப்படின்னாரு. எனக்கு அது புரியல. நான் யோசிச்சுட்டு இருக்கேன், அது ஒரு இந்த மாதிரி விஷயத்த ஃபிக்ஸ் பண்ணோம்னா முதல்ல நம்ம வந்து யாரு கரெக்டான சர்வீஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு என்ன சார்ஜ் ஆகுதுன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் அது சரியா பண்ணுவாங்களா இல்லையான்னு பார்க்கணும். நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுக்கு ஒரு 3-4 நாள் ஆகும். அட்லீஸ்ட் ஒரு நாளாவது ஆகும். அந்த சகோதரன் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நானும் அப்படியா என்ன, இல்லை நம்ம மினிஸ்ட்ரிக்குன்னா நம்ம என்னதான் பண்ண போறோம், நம்ம ஃப்ரீயா தான் பண்ண போறோம். ஓகே அப்போ பண்ணுங்க அப்படின்னா, ஒரே 2 நிமிஷத்துல 3 நாள் உழைப்ப ஒரு 2 நிமிஷத்துல முடிச்சு விட்டாரு. பார்த்துட்டே இருக்கும்போது அதுக்கு அதில் போட்டார், இதுக்கு இதில் போட்டார். ஹி ஹாஸ் அ கம்பெனி இட் சீம்ஸ், வெப்சைட்ல ஐடி கை. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் அது எப்படி இருந்துச்சு, 2 நிமிஷத்துல இந்த வேலை முடியுமா? ஏன்னா நான் நினைச்சிட்டு இருக்கேன் அதுக்கு என்ன ஆகும், நாட்கள் ஆகும். அதுக்கு நம்ம ஒர்க் பண்ணணும். எங்க பண்றது, ஏது பண்றது, எங்க போய் இதை வாங்குறது, எங்க போய் அதை வாங்குறது. ஆனா எல்லா ஞானம், அதற்கான அறிவு, அதற்கான திறன், அதற்கான பலன், அதற்கான ரிசோர்ஸ் உள்ள ஒரு மனுஷன் வந்தான்னா, மனுஷன் சராசரி மனுஷன் வந்தானா அது எதுல முடிச்சிடறான்? 2 நாள்ல, 2 நாள் இல்ல, 2 நிமிஷத்துல பார்த்துட்டே இருக்கும்போது வேலைய. அப்போ எனக்கு இந்த சாட்சி, இந்த விஷயம் நடக்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, அதாவது நம்மளை பொறுத்த வரைக்கும், இப்போ உதாரணத்துக்கு இத இன்னும் ஒரு படி கீழே உதாரணத்துக்கு போங்களேன். இப்போ சில நேரத்தில் நம்ம பேங்க்குக்கு போயிருக்கும் போது இந்த எழுத படிக்க தெரியாதவங்க வருவாங்க. எழுத படிக்க தெரியாதவங்க வந்து இந்த செலானை ஃபில் பண்றது அவங்களுக்கு என்னது, அவங்களுக்கு கடினமான காரியம். அது அவங்களுக்கு வாசிக்க தெரியாது, எழுத தெரியாது. செலானை யாராவது ஃபில் பண்ணுவாங்களான்னு அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ எழுத படிக்க தெரிஞ்ச ஒரு மனுஷன், பெண் இருந்தா போதும், அவங்களுடைய வேலையை என்ன பண்ணி முடிக்கலாம், ஒரே நிமிஷத்துல என்ன பண்ணி முடிச்சிடலாம். முடிச்சுட்டு இங்க போங்க, இது பண்ணுங்க, அங்க கொடுங்க, அவங்களுக்கு என்ன ஆயிரும், வேலை முடிச்சிடும். அவங்கள பொறுத்த வரைக்கும் அது என்னது, கடினமான விஷயம். சோ ஒவ்வொருவருடைய கடினத்தின் அளவு என்னவாகுது, அளவு கூடும், அளவு குறையும். சிலர் பாம்பை கையெடுத்து இப்படி தூக்கி போட்டுருவாங்க. சிலருக்கு அதுல என்ன ஆகணும், பலப்பட வேண்டியது இருக்கணும். சிலர் பைக் எடுத்துட்டு ஓட்டுவாங்க. சிலரு ஐயோ இங்க இருந்து அங்க போறதுக்கு. சோ அந்த டைம்ல இப்போ இங்க இருந்து ஒரு கிலோமீட்டர் போகணும்னு காத்திருக்கும் போது திடீர் ஒருத்தர் பைக்ல வந்து ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு சடக்குன்னு கொண்டு போய் விட்டுறாரு. என்னடா இது டபக்கு நடந்துருச்சு. சோ இந்த மாதிரி ஒருவருடைய வாழ்க்கையிலும் நாம் அனுபவிக்கிற விஷயங்கள்ல இப்போ இந்த ஆவை இவர் எதுக்கு சொல்றாரு பாருங்க. இந்த 11வது அதிகாரத்துல ஃபுல்லா எழுதிட்டு இஸ்ரவேலை கர்த்தர் எப்படி திருப்பி கொண்டு வர போறாரு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் எழுதிட்டு
இல்ல? அந்த வசனம் திருப்பி படிங்க. ஆ படிங்க. ஆ ஓ ஆ ம் ஆ ம் ம் அவருடைய வழிகள் எப்படிப்பட்டதா? ஆராயப்படாதவைகள். இப்ப நம்ம ஜபிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாகவே, நம்மளுடைய வாய் இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுவதற்கு முன்பாகவே தேவ தூதனுடைய பாதுகாப்பு நம்மளுடைய வாழ்க்கை மேல இருந்துச்சு. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க இத? வழி பெறல விடல. அதுல என்னுடைய என்னுடைய வாழ்க்கையில நான் 3வது தலைமுறை கிறிஸ்தவனா இருந்தும், என்னுடைய பெரிய தாத்தா பாம்பே சென்டர் பாஸ்டரா இருந்தும், ஊழியக்காரருடைய குடும்பத்துல பிறந்து வளர்ந்து நான் எங்க போயிட்டேன்? நான் எங்கேயோ போய் காசியில போய் ஏதோ ஒரு கோயிலுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கேன்? படுத்துட்டு இருக்கேன். வழி தவறி. ஆனா கர்த்தர் என்ன பண்ணல. அப்போ அவருடைய பாதுகாப்பு நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாகவே நம் மீது எப்படி இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, இப்போ அவருடைய பாதுகாப்பு இஸ்ரவேலின் மீது எப்படி இருக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதனால நாக்க பெரட்டி என்ன பண்ணக்கூடாது? இப்போ இஸ்ரவேலை பத்தி பேசக்கூடாது. அதனாலதான் பவுல் என்ன சொல்றாரு? எழுதிட்டு, நான் போன வாரமே இதை சொல்லியிருந்தேன் இந்த பாயிண்ட. இந்த இந்த ஆழங்களையும் இந்த ரகசியங்களையும் அவர் அப்படியே தியானிச்சு எழுதிட்டு ஒரு ஸ்டேஜ்ல அவருக்கு என்ன ஆகுது? ஹிட் ஆகுது. அவருடைய ஞானம் ஆழம் எவ்வளவு பெரியது. அதனால சிறு மூளையுடைய நாம் எங்க போய் நடுவில் நிக்க கூடாது. நான் எப்போதுமே சொல்லுவேன், தேவனுடைய காரியத்திற்கு நடுவுல நாம் என்ன பண்ணக்கூடாது? நாம் நிற்க கூடாது. நின்னா என்ன விழும்? இப்ப உதாரணத்துக்கு இஸ்ரவேலை எதிர்த்து பேசி கொண்டிருக்கிற மக்கள் இஸ்ரவேலுக்கு எதிராக இருக்கிற ஆவியோடு இணைந்திருக்கிறார்கள் இல்லையா? இது எல்லாமே ஸ்பிரிச்சுவல் வார் தானே. இஸ்ரவேலை ஆதாமை அழைத்த நாள் முதல் கொண்டு பல துரைத்தனங்களும் அதிகாரங்களும் எதிர்த்து கொண்டே இருக்கு. ஆள் தான் மாறுது. அமெரிக்கர்கள் இருந்தாங்க, பிலிஸ்தியர்கள் இருந்தாங்க. தாவீது யுத்தம் பண்ணும்போது கோலியாத்துக்கு பின்னாடி மனிதனுடைய இதுதான் மாறுதே தவிர அந்த துரைத்தனங்களும் அதிகாரங்களும் இன்னும் எதிர்த்தா இருக்கு. இப்போ நீங்க இஸ்ரவேலுக்கு எதிராய் நிக்கிறீங்கன்னா, அப்போ அந்த தேசத்துல போய் நின்னீங்கன்னா உங்க தலைமையில எது விழும்? இங்க உட்கார்ந்துட்டு பேசிட்டு இருந்தீங்கன்னா பொழைச்சிங்க. இதுவே நான் இஸ்ரேலுக்கு எதிராக பேசுறேன்னு சொல்லி அங்க போய் நின்று பேசுனீங்கன்னா தலை மேல எது விழும்? ஆனா புத்திசாலித்தனமா நீங்க என்ன பண்றீங்க? ஓரமா உட்காந்து கம்ப்யூட்டர்ல மட்டும் டக்க 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 டக்கன்னு போட்டு பேசிட்டு இருக்கீங்க. வெளியே கூட வந்து அவருடைய ஆழமான ஞானம், அவருடைய மகத்துவமான அவருடைய அறிவு, அவருடைய வழிகள் அறியப்படாதவைகள். அதனால எருசலேம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இன்னைக்கு இப்போ நாமெல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக, ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் கூட நம்மளுடைய சிந்தனைகளுடைய இருக்கிற துன்மார்க்கங்கள் கிருபையினாலே என்ன பண்ணப்படுது? கிருபையினாலே நாம் பிழைத்து நிற்கிறோம். கர்த்தருடைய கிருபை மாத்திரம் இல்லைன்னா நாம் நிக்க முடியாத. நாமே சந்ததியில போய் எங்க பண்ண முடியாது? நிக்க முடியாது இல்லையா? அவருடைய ரத்தம் இல்லைன்னா நீங்க தேவனுடைய சந்நிதியில நின்ற முடியுமா? முடியாது இல்லையா? அதனால அதே கிருபை இவர்களை கொண்டு வரும் சொல்லி பவுல் எழுதுறாரு. பவுல் எழுதிட்டு கடைசி 3 வசனத்தை எழுத முடியாம ஆச்சரியப்பட்டு நிறுத்துறாரு. கடைசி 3 வசனத்துல டேட்டா அதாவது விவரிக்க முடியாம ஞானம் எவ்வளவு ஆழமா இருக்கிறது அப்படின்னு இருக்காரு. அதனால சபை வாயை திறந்து எல்லாரும், அப்பா நீர் பிதாக்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை, பிதாக்களுக்கு கொடுத்த வார்த்தையை நீர் ஒருபோதும் மாற்றுவதில்லை. பிதாக்கள் பிரியமானவர்களா இருக்கிறார்களே, பிரியமானவர்களா இருக்கிறார்களே. தாவே நீர் நன்மை செய்வீர், நீர் மீட்டு கொண்டு வருவீர். கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அப்பா அதுவரைக்கும் ஆண்டவரே அவர்கள் மீது பாதுகாப்பு இருப்பதற்காய், உம்முடைய பலத்த கரம் அவர்களை பாதுகாப்பதற்காய் நன்றி சொல்கிறோம். உம்முடைய ஞானமும் வல்லமையும் நீர் கொடுத்த வாக்கு தத்தத்தினுடைய விளைவும் நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவர்களே. ஞானத்தில் சிறந்தவர்களாய், ஞானத்தின் ஆழமுடையவர்களாய், காண்பவைகளும் காணாதவைகளும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருப்பதற்காய் நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே. உடைய பாதுகாப்பு
எருசலேமின் மீது இருப்பதற்காக நன்றி சொல்கிறோம். நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. We thank you Lord for protecting and guiding them Lord and blessing them with your mighty blessing Father. கிறிஸ்துவையும் அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். கிறிஸ்துவையும் அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். நன்றி சொல்கிறோம். வருங்காலங்களிலே கர்த்தாவே தூதர்களை கொண்டு நீர் காவல் செய்யும். நன்றி சொல்கிறோம். ஆசீர்வதிக்கிறோம். as a family Lord, குடும்பமா எருசலேமை ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்துல. எருசலேம் ஆசீர்வதிக்கப்பட கடவதாக, பாதுகாப்பு உண்டாவதாக இயேசுவின் நாமத்துல. Oh, we give you all glory and honor Father. Oh, in Jesus name. Amen. Amen. இன்னைக்கு நம்ம 2 வசனத்தை குறித்து பார்க்கலாம். பெலன், அதாவது வெளிப்படுகிற பெலனை குறித்து பார்க்கலாம். அப்புறம் அதுக்கு பின்பாக, அதாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதினாலே ஏற்படுகிற வெளிப்படுகிற பெலன் இப்போ நமக்கு. அது இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நம்ம பழைய ஏற்பாட்டிலேருந்து, பழைய உடன்படிக்கையிலேருந்து ரெண்டு விதத்துல பெலன் வெளிப்பட்டதை பார்த்துட்டு அப்புறம் பின்பாக நம்மளுடைய வாழ்க்கைக்கு வருவோம். எஸ்தர் 2:21-23 படிங்க. இந்த காரியம் மொர்தெகாய்க்கு தெரிய வந்ததினால் அவன் அதை ராஜாத்தியாகிய எஸ்தருக்கு அறிவித்தான். எஸ்தர் மொர்தெகாயின் பேரால் அதை ராஜாவுக்கு சொன்னாள். ஆமென், ஆமென். இதுல பாருங்க, மொர்தெகாயின் மூலமாய் வெளிப்பட்ட பெலன், வெளிப்பட்ட ஞானம், இப்ப பாருங்களேன், மொர்தெகாய் எந்த ஊர்ல இருக்காரு? இஸ்ரவேலை சேர்ந்த மொர்தெகாய் வேற ஒரு நாட்டுல அடிமையாய் கொண்டு வரப்பட்டு அங்க அடிமையா இருக்கிற பட்சத்துல அந்த ராஜாக்கு எதிராய் நடக்கிற விஷயத்திற்கு அவங்க ஊர் ஆட்கள் என்ன பண்ணல, எழும்பி ராஜாவுக்கு உதவி பண்ணாம, யார் எழும்பி உதவி பண்றா? மொர்தெகாய் எழும்பி. ஆக்சுவலா இது வேற ஒரு, அவர் இருக்கிறது என்ன ஊரு? வேற தேசம், வேற ஊரு, அடிமைகளாய் கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். அந்த இடத்துல மொர்தெகாயின் மூலமாய் மொர்தெகாய் என்ன பண்றாரு? இப்படி, அதாவது ராஜாக்கு எதிரா 2 பேரு ராஜாவை கொல்லணும்னு அவங்க வெறி கொண்டு இருக்கிறாங்கன்னா, மொர்தெகாயை ஏமாத்திரம். யோசித்து பாருங்க. இப்போ நமக்கு தெரிஞ்ச பெரிய தலைவர்கள் யாரையா ஒருத்தர் நினைச்சுக்கோங்க, நீங்களும் இருக்கீங்க. அவர்களை கொல்ல 2 பேரும் என்ன பண்றாங்க? பிளான் பண்றாங்க. நீங்களும் இருக்கீங்க. நீங்க போய் அவங்களுக்கு எதிராக என்ன பண்றீங்கன்னா, அப்போ உங்களுக்குள்ள எப்படிப்பட்ட பலன் இருந்தா நீங்க அந்த வேலையை பார்ப்பீங்க? அவரையே கொல்றதுக்கு அவங்க என்ன பண்றாங்க? ரெடியா இருக்கான், ரத்த வெறி பிடிச்சு இருக்கான். உங்களுக்கோ தனியா படை கிடையாது, உங்களுக்கோ தனியா என்ன கிடையாது, ஒரு சேவகன் கூட பூமியில கிடையாது. உங்களுக்கு பக்கத்துல ஈட்டி வச்சுட்டு நிக்கிறதுக்கு யாரும் இல்ல. மொர்தெகாய்க்கு கூட அப்படி இல்ல. மொர்தெகாயே ராஜாவுடைய வாசல்ல காவல் காக்குற, வாசல்ல இருக்கிற. இது எப்படிப்பட்ட பலன்? இது எப்படிப்பட்ட பலன் இருந்தால் இந்த காரியம் மொர்தெகாயின் மூலமாய் வெளிப்பட்டிருக்கும். நம்ம சாட்சிகள்லயும் நாம இந்த மாதிரி காரியங்களை கேட்கிறோம். நம் பிள்ளைகள் எப்படி பேச ஆரம்பிச்சிருக்காங்க? எனக்கு 100 மார்க் எடுக்கணும்னு என்ன இருக்கு? ஆசை இருக்கு. இது தேவனுடைய பலத்தினால் ஏற்படுகிற காரியம். ஏன்னா தேவனுடைய பலன் இல்ல, தேவனுடைய ஞானம் இல்ல, தேவனுடைய கிருபை இல்லைன்னா பிள்ளைகள் எந்த மாதிரி பேசுவோம்? எப்படியாவது பாஸ் ஆயிடணும்னு ஜெபம் பண்ணுங்க பிரதர் அப்படிங்கும். இல்ல, எப்படியாவது நான் மார்க் எடுப்பேன்னு எனக்கு தோணல, எனக்கு மார்க் வரும்னு நான் நினைக்கல. இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் விட்டுட்டு பிள்ளைகள் எப்படி பேச ஆரம்பிச்சிருக்கு? இட்ஸ் அ ஃப்ரூட். எதனுடைய ஃப்ரூட்? எதனுடைய கனி? தேவன் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனா என்ன? கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனா
இங்க பாருங்களேன். 1 கொரிந்தியர் 17 15 17 எடுங்க. 1 கொரிந்தியர் 15 17 வாசிங்க. ஆ வாசிங்க, யாரா ஒருத்தர் வாசிங்க. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும். நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். இங்க பாருங்களேன், இந்த வசனம் புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்க சேர்ல உட்காந்துருக்க மாட்டீங்க, எந்திரிச்சு டான்ஸ் ஆடுவீங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வசனம். வாசிங்க எல்லாரும், ஒரு நிமிஷம் மனசுல வாசிங்க, அது வாசிங்கள. 15 17 அவர் என்ன சொல்ல வர்றாரு பாருங்க. கிறிஸ்து எழுந்திராவிட்டால், அதாவது தமிழ் மொழிபெயர்ப்பு எனக்கும் கொஞ்சம் பஞ்சாயத்து உண்டு. ஆங்கிலத்துல எவ்வளவு அழகா எழுதியிருக்குன்னா, நாட் ரைஸ்ட் ஃப்ரம் டெத். நாட் ரைஸ்ட்னா என்ன? எழுந்திராவிட்டால்னா உட்கார்ந்து இருந்து எழுந்திராவிட்டால் இல்ல, மரித்தோரில் இருந்து எழுந்திராவிட்டால். மரணத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்காரு. 16 வசனம் படிங்க. 16. If the dead rise not, there is not Christ raised. அதாவது 15 16 சேர்த்து படிங்க. ஏன்னா ஆங்கிலத்துல if the dead rise not, then is not Christ raised. அதாவது கிறிஸ்துவுக்குள் மரித்தோர் எழுந்திராவிட்டால் கிறிஸ்துவும் எழுப்பப்படவில்லையே அப்படின்னு போட்டிருக்கு. 15 16 17 சேர்த்து படிங்க. அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்கிறவர்களாகவும் மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும். எல்லாத்தையும் கொண்டு போய் எங்க வைக்கிறாரு பாருங்க. கிறிஸ்து எழுந்திராவிட்டால். இப்ப நிறைய பேர் அந்த டைம்ல என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இவர் எதுக்காக இந்த ஆர்குமெண்ட் பண்றாருன்னா, நிறைய பேர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, மரித்தோரில் இருந்து உயிர்த்தெழுதல் இல்லை அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்ல ஆரம்பிச்ச உடனே இவர் என்ன சொல்றாரு, அப்படி எழும்பவில்லை என்றால், கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழும்பவில்லை என்றால் உங்களுடைய விசுவாசம் என்ன? வீண். அடுத்த பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நீங்கள் பாவத்தில் இருந்திருப்பீர்களே அப்படின்னு என்ன அர்த்தம்? யாரா ஒருத்தர் சொல்லுங்க. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் எதுல சொல்றாரு? பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றாரு. ஆங்கிலத்துல யூ ஆர் yet in your sins போட்டிருக்கு. அப்போ எழுந்திராவிட்டால் நீங்கள் இன்னும் என்னவா இருந்திருப்பீங்க? பாவத்தில் இருந்திருப்பீர்களே. அப்போ இந்த வசனம், இப்போ சில பேர் பாக்குறீங்க, இதுக்கும் நம்ம டான்ஸ் ஆடுறதுக்கும் என்ன பிரதர் சம்பந்தம் அப்படின்னு சொல்லி பல நாம் என்ன விசுவாசிக்கிறோம்? கிறிஸ்து எனக்காய் மரித்தார், பிதாவரை உயிரோடு எழுப்பினார். அப்ப நம்ம எதுல இல்ல? பாவத்துல இல்ல. அதுதான் விஷயம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? இப்போ அல்லேலூயா சொல்லலைன்னா கொஞ்சம் புரியலன்னு அர்த்தம். பரவாயில்ல, புரியாமல் சும்மா கும்பலோட அல்லேலூயா போடுறதுக்கு புரியுற வரைக்கும் காத்திருப்பது நல்லது. திருப்பி அந்த வசனம் படிங்க. உயிர்த்தலா விட்டால் நீங்க எதுல இருப்பீங்க? எழுந்திராவிட்டால் பாவத்தில் இருப்போம். எழுந்திராவிட்டால் பாவத்தில் இருப்போம். இப்பொழுது கிறிஸ்து என்ன ஆயிட்டாரு? எழுந்துட்டார். அப்ப நாம எதுல இல்ல? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது நாம் தினந்தோறும் அறிக்கை செய்ய வேண்டிய ஒரு அறிக்கையா இருக்கணும். எனக்காய் கிறிஸ்து எழுந்திருக்கிறார். நான் பாவி இல்லை, நான் பாவி இல்லை, நான் பாவத்தில் இல்லை, நான் பாவத்தில் இல்லை, நான் பாவத்தில் இல்லை. அதனாலதான் ரோமர் 10 9 10 படிங்க.
என்னவென்றால் ஆ, கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு ஆ, தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று ஆ, இருதயத்திலே விசுவாசித்தால் ஆ, ரட்சிக்கப்படுவாய். ஆ, நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ஆ. ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ஆமென். நீதி உண்டாக நீ- நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை செய்யப்படும். இப்போ எனக்காய் இயேசு கிறிஸ்து மரித்தார், இயேசு கிறிஸ்து எனக்காய் மரித்தார், என் பாவங்களுக்காய் மரித்தார், நான் மரிக்க வேண்டிய இடத்துல அவர் மரித்தார் அப்படிங்கிறத இருதயம் நினைக்க நினைக்க தியானிக்க தியானிக்க அண்ட் தென் வாய் அறிக்கை பண்ணுது. எதுக்கு? வாயில் என்ன சொல்றோம்? எனக்காய் அவர் உயிரோடு, பிதாவரை உயிரோடு எழுப்பினார், பிதாவரை உயிரோடு எழுப்பினார், பிதாவரை உயிரோடு எழுப்பினார். உடனே என்ன உண்டாகுதான்? ரட்சிப்பு உண்டாகுது. இப்போ இது இல்லைன்னா இருதயம் இருதயம் எப்படி இருக்குது? நான் ரட்சிப்புக்கு தகுதி இல்லை, ஏன்னா நான் யாரா இருக்கிறேன்? பாவியா இருக்கிறேன். எப்போ குற்ற மனப்பான்மை, குற்ற மனசாட்சி உள்ள இருக்குதோ அப்போ எந்த நன்மையுமே அது என்ன பண்ணாது? ஏத்துக்காது. அதனாலதான் பிள்ளைங்க என்ன சொல்லுது? எனக்கு படிப்பு வராது பிரதர். ஒரு காலத்துல எனக்கு மட்டும் பஸ் வர மாட்டேங்குது சொல்றாங்களா? உலகத்துல கேள்விப்படுறீங்களா? இத வச்சே பல பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? வியாபாரம் பண்றாங்க. எப்படிப்பட்ட வியாபாரம்? ரீல்ஸ், சில ரீல்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் நன்மை எப்படி நடக்குது, எனக்கு மட்டும் எப்படி நன்மை நடக்க மாட்டேங்குது, எனக்கு மட்டும் நான் செய்யறதெல்லாம் எப்படி எப்போதுமே கவுத்துக்கிட்டே இருக்குது, எல்லாருக்குமே எப்படி நன்மை இருக்குது. இதுவே என்னது? ஒரு கான்செப்ட். இந்த கான்செப்ட் ட்ரெண்ட் பண்ணி எல்லாரும் இதை செஞ்சுட்டே இருப்பாங்க. எனக்கு எப்படி எதுவுமே நடக்க மாட்டேங்குது, நான் போனா கரண்ட் போயிருது, நான் தண்ணி எடுத்தா தண்ணியில பூச்சி விழுந்துருது, நான் பால் காய்ச்சா பால் திரிஞ்சிருது. இதெல்லாம் எதனுடைய வெளிப்பாடு? நான் நன்மைக்கு பாத்திரன் இல்லை அப்படிங்கிற நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு. அதனாலதான் வசனம் சொல்லுது, உலகத்துக்கு ஒத்த வேஷம் என்ன பண்ணாதீங்க, போடாதீங்க. நீங்க அதை சொல்லவோ ரிப்பீட் பண்ணவோ முடியவே முடியாது. எப்படி எப்படி முடியும் உங்களால? கிறிஸ்து உங்களுக்காய் மரித்து உங்களுக்காய் என்ன பண்ணிருக்காரு? உயிர்த்திருக்கிறார். நீங்கள் இப்படி யார் இல்ல? வசனம் என்ன சொல்லுது? மரித்து உயிர்த்தலாதிருந்தால் நீங்கள் பாவத்தில் இருப்பீர்கள், இப்பொழுது உயிர் தந்து விட்டார். ரோமர் 4வது அதிகாரம் கடைசி வசனம் படிங்க. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். ஆமென். கிறிஸ்து எழுப்பப்பட்டதுலதான் எல்லாமே எங்க இருக்குது? அடங்கி இருக்குது. கிறிஸ்துவை அறிக்கை செய்யாத நாவு, கிறிஸ்துவை அறிக்கை செய்யாத எந்த ஆவியும் என்ன ஆவியாம்? என்ன ஆவியாம்? அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி. கிறிஸ்துவை அறிக்கை செய்யாத, கிறிஸ்துவை உயர்த்தாத, ஒரு 2-3 வசனம் படிப்போம், கடன் படிப்போம். எல்லாமே இந்த பூமியில எந்த ஒரு நாமம் மாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? அக்கா சொன்ன மாதிரி சாட்சியில அப்போஸ்தலர் 4:12 ஒருத்தர் எடுங்க, யோவான் 14:6 ஒருத்தர் எடுங்க, ரோமர் 10:13 ஒருத்தர் எடுங்க. வாசிங்க வாசிங்க. நீ என்னம்மா எடுத்திருக்க? ஏதாவது எடுத்திருக்கியா? வாசி. ஏதாவது எடுத்தா வாசிங்க. அப்ப யார் எடுத்திருக்கா? எடுங்க, வாசிங்க வாசிங்க. யோவான் 14:6. யோவான் 14:6. 14:6. இங்க பாத்தீங்களா? இயேசு என்ன சொல்றாரு? நானே வழியும் சத்தியமும்
ஜீவனுமா இருக்கிறேன், என்னை இல்லாமல் பிதாவினிடத்தில் ஒருவனும் வரான்னா என்ன அர்த்தம்? இயேசு என்னுடைய பாவத்தைக்காக மரித்தார், பிதா அவரை உயிரோடு எழுப்பினார் அப்படிங்கிற விசுவாசம் இல்லாமல் யாரும் எதுக்குள்ள எங்க போக முடியாது? பிதாவினிடத்துல வர முடியாது. இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்துன்னு சொல்லப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடி என்ன இருக்கு? உலகத்தின் பாவத்தை சுமர்ந்து தீர்க்க வந்த ஆட்டுக்குட்டி. அப்போ இயேசு கிறிஸ்துன்னு அறிக்கை செய்கிற நாவு என்ன அறிக்கை செய்து? உலகத்தின் பாவம் சுமர்ந்து தீர்க்கப்பட்டது. இப்ப நாம என்னவா இல்ல? பாவத்துல இல்லைன்னு அறிக்கை பண்ணுது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற நாமம் ரொம்ப முக்கியமான நாமம். இப்போ புதுசா கொண்டு வரேன், புதுசா நான் செய்தி கொண்டு வரேன், புதுசா கொண்டு வரேன், புது கான்செப்ட் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமம் உச்சரிக்கப்படாதபடிக்கு வேற ஒரு கான்செப்ட என்ன கொண்டு வராங்க? ஒரு பேர் வருது. என்ன பேர்? உதாரணத்துக்கு நாங்கள் கடவுளின் பிள்ளைகள். கடவுளின் பிள்ளைகள்னு சொல்லும் போது யாருடைய பேர் வரல? கரெக்ட் தானே? கடவுள் தானே சொல்றோம். இயேசு கிறிஸ்து தான் பாவத்திற்கு பலியானார். அதனால தான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தவிர வேற எந்த நாமமும் கொடுக்கப்படல. இன்னொரு வஞ்சகமான விஷயம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அப்படியே சைட்ல தள்ளிட்டு நாங்கள் திருத்துவ தேவனின் பிள்ளைகள், திருத்துவ தேவனின் பிள்ளைகள், திருத்துவ தேவனின் பிள்ளைகள்னு வண்டி போகுது. இயேசு கிறிஸ்துவின் நாமம் பார்த்தா இயேசு கிறிஸ்து நாமம் என்ன வர மாட்டேங்குது? வரமாட்டேங்குது, உச்சரிக்கப்பட மாட்டேங்குது. எழுதும் பொழுது இயேசு கிறிஸ்து அப்படின்னு வரமாட்டேங்குது. இப்ப பாருங்க, அப்போஸ்தலர் 14:12 படிங்க. ம் ம் யாருடைய நாமம்? இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை தவிர வேறொரு நாமமும் என்ன பண்ணப்படல? கட்டளையிடப்படவில்லை. அதனால தான் அந்த அந்த இதுல அந்த பேப்பர் எடுத்துருமா. அதனால தான் பிதா மாத்திரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற இடத்துல என்ன இல்ல? விடுதலை உண்டாக மாட்டேங்குது. ஏன்னா பிதா யார் அனுப்புனாரு? இயேசு கிறிஸ்துவை அனுப்பி இயேசு கிறிஸ்து பாவத்திற்கு பலியாகி, இப்போ நான் பாவின்னு சொல்றவன் தான் பாவத்துக்கு ஒரு 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 நிவாரணம் தேடுவான் இல்லையா? பாவினே ஒத்துக்காதவன் பாவத்துக்கு நிவாரணத்தை என்ன பண்ண மாட்டான்? ஏத்துக்கொள்ள மாட்டான். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் பாவி, எனக்கு ஒரு நிவாரணம் தேவைப்படுது. இது யார் நிவாரணம் கொடுப்பா? அந்த நிவாரணத்திற்கு நிறைய பதில் வச்சிருக்குது இந்த உலகம். என்ன சொல்லுது? ஓகே, நீ உப்பு போட்டு அதுல முட்டி போட்டு நீ ஒரு மணி நேரம் அப்படியே நட, உன் பாவம் என்ன ஆயிரும்? போயிரும்னு ஒரு கூட்டம் நம்புது, ஒரு கூட்டம் அப்படி பண்ணுது. தினந்தோறும் உப்புல முட்டி போடணும். அப்போ பண்ற பாவத்துக்கு நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு கூட்டம் என்ன பண்ணுது? சரி, நீ என்ன பண்ணு, நல்ல தலையில தண்ணி ஊத்திக்கிட்டு உருண்டா உனக்கு என்ன ஆயிரும்? போயிரும். இன்னொரு கூட்டம் என்ன சொல்லுது? நீ உன்னுடைய காசெல்லாம் கொண்டு போய் ஏதாவது ஒரு ஊர்ல போய் உண்டியல்ல போட்டுட்டு திரும்பி பார்க்காம வா, உனக்கு என்ன பண்ணும்? பாவம். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிற இடத்துல ஒரே தரம் இயேசு எனக்காய் மரித்தார், பிதா அவரை உயிரோடு எழுப்பினார். அடையாளமாய் எதற்கு அடையாளமாய் எழுப்பினாரு? பாவம் மன்னிக்கப்பட்டது, மனித குலத்திற்கு பாவம் மன்னிக்கப்பட்டது அப்படிங்கிற அடையாளத்துக்காக பிதா என்ன பண்றாரு? மரித்த அந்த சரீரத்தை என்ன பண்றாரு? எழுப்பி நிலை நிறுத்துறார். இந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்கிற எல்லா நாவும் எதுக்குள்ள போகுது? விடுதலைக்குள்ள போகுது. இந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்யும் பொழுது நாம் என்ன அறிக்கை செய்கிறோம்? எனக்காய் ஒருவர் வந்தார், என் பாவத்திற்காய் ஒருவர் வந்தார், நான் மரிக்க வேண்டிய இடத்துல ஒருத்தர் மரிச்சார், பிதா அவரை உயிரோடு எழுப்பினார். அதனாலதான் யோவான் 14 படிச்சிட்டீங்களா? ரோமர் 10:13 படிங்க. ஆமென், ஆமென்.
இந்த 13ல ஆங்கிலத்துல கேஜேவில என்ன போட்டிருக்குன்னா 10:13 கேஜேவில என்ன போட்டிருக்குன்னா ரொம்ப, அதாவது ஃபார் ஹூஎவர் ஷல் கால், தமிழ்ல தொழுது கொள்பவர்கள் போட்டிருக்குல்ல. சில நேரத்துல தொழுது கொள்ளுதல் அப்படிங்கும் போது, தொழுது கொள்ளுதல் அப்படிங்கிற வார்த்தையில சில நேரத்துல என்ன என்ன இருக்காது. வாயில சொல்லிதான் தொழுது கொள்ளணுமா, வாயில கூப்பிட்டு தான் தொழுது கொள்ளணுமா, நான் அமைதியாவே என்ன பண்ணுவேன், நான் மண்டிட்டு தொழுது கொள்ளுவேன், அதுவும் தொழுது கொள்ளுதல் தான். ஆனா ஆங்கிலத்துல ரொம்ப அழகா தெளிவா those who call unto the name of Lord Jesus, யாருன்னா வாயை திறந்து இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி those who call, those who உச்சரிக்கிறவர்கள், அழைக்கிறவர்கள், அவர்கள் என்ன பண்ணுவாங்க, ரட்சிக்கப்படுவார்கள். எல்லாமே எங்க இருக்குது, இருதயத்துல விசுவாசிக்கிறதும் வாயில அறிக்கை செய்கிறதும். சோ ஜீசஸ் கிரைஸ்ட், தேங்க்யூ லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லி இருதயத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை கூப்பிடுறவர்கள், அவர்களுக்கு பதில் உண்டாகும். அதனாலதான் நாம அக்கா சொன்ன சாட்சி, பக்கத்துல இருக்கவங்களுக்கு அவங்க என்ன பண்றாங்க, ஜெபம் பண்றாங்க. அவர்களுடைய பிரச்சனை எனக்கு அது போயிடணும், அடுத்த தடவை நான் கேட்கும் போது என்ன அவங்களுக்கு என்ன இருக்கக்கூடாது, பிரச்சனை இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவே, இயேசு கிறிஸ்து யார், வானத்திற்கும் பூமிக்கும் தேவனா இருக்கிறார். அடுத்த தடவை அவங்க என்ன கேள்விப்படுறாங்க, அருமையான சாட்சி, அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க எங்கே இல்லையா, ஹல்லேலூயா. இப்போ இந்த சாட்சியை நாம் என்ன பண்ணணும், தியானிக்கணும். எப்படி அது, இவங்க ஜெபம் பண்ணாங்க, அடுத்த தடவை அவங்க கிட்ட இருந்து என்ன வருது, அவங்க ஊர்ல இல்ல, செய்தது யார், தியானிக்கணும். தியானிச்சுக்கிட்டு இது கூட கேட்ட மிச்ச சாட்சிகளையும் நம்ம கேட்கணும். இதுக்கு முன்னாடி இன்னொருத்தவங்க சாட்சி சொல்லியிருக்காங்க, சுதாக்கா சாட்சி சொல்றாங்க, பஸ்ல தொடர்ந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க அதே மாதிரி ஜெபம் பண்றாங்க, பிரச்சனை பண்ணவங்க எங்க என்ன இல்ல. இதே போல அநேக சாட்சிகள் ஒன்றன் பின் ஒன்று அப்படியே நடக்கிறத நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் எதேர்ச்சியா நடந்ததுன்னு ஒரு பக்கம் மனித லாஜிக் சொல்லும், மனித தர்க்கம் சொல்லும், அது நடக்கும், அது நடக்கலையா, இங்க நடக்கலையா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உச்சரித்து பாருங்கள், அந்த மகிமையை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்ன பண்ணுவீங்க, அனுபவிப்பீங்க. உங்களோடு கூட போராடுகிற எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அது எதுவானா இருந்தாலும் சரி, கடனோ, நோயோ, பிரச்சனையோ, மனசுல பிரச்சனையோ, அல்லது மனவேதனையோ, சில நேரம் வாழ்க்கையில தோல்த்திருப்போம், உறவுகள்ல சிலர் பேர் வேணுக்குள்ளே வந்து ஏமாத்திட்டு போயிருப்பாங்க. இந்த எண்ணங்கள் நம்மளை பாதிச்சுக்கிட்டே இருக்கும். வசனம் என்ன சொல்லுது, உன் இள வயதின் துக்கத்தை, உன் இளம் வயதின் வேதனையை, அவமானத்தை நீ என்ன பண்ணுவ, மறப்பாய். இது கிறிஸ்துவுக்குள்ள இந்த ப்ராமிஸ் என்னவா இருக்கு, ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்குதான். அப்ப நாம என்ன செய்யணும், ஓ நீர் எனக்காய் மரித்தீரே, ஸ்தோத்திரம் அப்பா, எனக்காய் மரித்தீரே, ஓ பிதா உம்மை உயிரோடு எழுப்பி இருக்கிறார், நீர் உயிரோடு இப்பொழுது அமர்ந்திருக்கிறீர். இப்ப இந்த உயிரோடு இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பார்க்க 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 நீங்க என்னவா இருக்கீங்க, உங்களுக்குள்ள என்ன இல்ல, பாவம் இல்ல. ஏன்னா பலி ஒன்று என்ன பண்ணாச்சு, செலுத்தப்பட்டாயிற்று. பலி செலுத்தப்பட்டாயிடுச்சுன்னு பலிய பார்க்க நமக்குள்ள என்ன உண்டாகுது, பலி உண்டாயிருச்சு. அப்போ எனக்கு என்ன இல்ல, எனக்கு அதனுடைய அடுத்த சிந்தனை என்னன்னா, எனக்கு எந்த தீமையும் வருவதற்கு இப்பொழுது என்ன இல்ல, அதிகாரம் இல்ல. அப்போ டக்குன்னு மனசு எங்க போகணும், நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள நாளெல்லாம் என்னை தொடரும். எதனால, உங்களுக்காக பலி செலுத்தப்பட்டதுனால, ரத்தம் சிந்தப்பட்டதுனால, பிதா அவரை உயிரோடு எழுப்புறதுனால. எல்லாம் சொல்லுங்க, இருதயத்துல இருந்து சொல்லுங்க, புரிந்தவர்களாய் சொல்லுங்க, நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள நாளெல்லாம் என்னை தொடரும். நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள நாளெல்லாம் என்னை தொடரும். நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள நாளெல்லாம் என்னை தொடரும். இத சொல்வதற்கு இருதயம் உங்களை தடை பண்ணுச்சுன்னு வைங்க, நீங்க எங்க போகணும், வசன தியானத்துக்கு போ. இதை சொல்ல விடலன்னு வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு வேற ஒண்ணு இருதயம் சொல்ல வச்சுக்கோங்க, அது எப்படி ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நடக்கணும் உங்களுக்கு எப்படி தெரியும், அது வந்து ராசிப்படி அல்லது நாள் படி அல்லது இதுபடி சீசன் படி தான் நடக்கணும், ஒரு நாள் நல்லா இருக்கும் ஒரு நாள் கெட்டதா இருக்கும்னு கண்ணதாசனே சொல்லியிருக்காரு அப்படின்னு உங்க மனசு சொல்லிச்சுன்னா நீங்க எங்க போகணும்,
வசனத்திற்கு போய் அவருடைய பலியை நீங்கள் தியானம் பண்ணுவதே உங்கள் வாழ்க்கைக்கான விடுதலையா இருக்க முடியும். தியானிக்க 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 இருதயம் நன்மையை எதிர்பார்க்க தொடங்கும். நன்மையை இருதயம் என்ன பண்ணணும்? எதிர்பார்க்கணும். ஏன்னா எதற்காக உங்களுக்கு நன்மை நடக்கணும்? ஏன்னா கிறிஸ்து மரித்திருக்கிறார், ரத்தம் சிந்திருக்கிறார். அதுதான் ஒரே காரணம். உங்கள் வாழ்க்கையில மகிமை உண்டாவதற்கான ஒரே காரணம் என்ன? ரத்தம் சிந்தப்பட்டாயிற்று. அதனுடைய பலனை நான் அனுபவித்தே தீருவேன். உங்களுடைய கிரியையினால இல்ல. நான் இதெல்லாம் செய்தேன், இதெல்லாம் நல்லா இருக்கிறேன், நான் இப்படி எல்லாம் பண்றேன். சில நேரத்தில் நம்ம யோசிப்போம், நான் நல்லா தானே இருக்கிறேன் பிரதர், நான் நல்லதானே செய்யறேன் பிரதர், எனக்கு ஏன் பிரதர் இப்படி எனக்கு? அது இல்ல மேட்ரு. அதை செய்வதனால் நன்மையை அனுபவிக்கிற கூட்டம் நாம் இல்லை. நாம் எதனால் நன்மை அனுபவிக்கிற கூட்டம்? எனக்காய் ஒருவர் அடிபட்டார், எனக்காய் ஒருவர் வாரினால் அடிபட்டார், எனக்காக ஒருவர் மீது தழும்பு உண்டாயிற்று, அதற்காய் எனக்கு என்ன உண்டாவது? நீதி உண்டாவது. இதை இன்னொரு விதத்துல எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இஸ்ரவேலுக்காய் கோலியாத் வந்து ஒருத்தரை மிரட்டிட்டு இருந்தானா, முழு இஸ்ரவேலை மிரட்டிட்டு இருந்தானா. கோலியாத்து மிரட்டினதுனால ஒருத்தர் நடுங்கினாரா, முழு இஸ்ரவேலும் நடுங்கி பயந்து போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தாதா? ராஜா முதற்கொண்டு அரண்மனையில ஒளிஞ்சுக்கிட்டு இவன் போராடுறானே, இவனை என்ன பண்றதுன்னு சொல்லி முழு இஸ்ரவேலும் பிரச்சனையில இருக்கும் பொழுது, அந்த முழு இஸ்ரவேலுக்காகவும் தேவனுடைய ஆவியானவர் யார் எழுப்பினாரு? ஒருவர் போறார். ஒருவர் மூலமா என்ன உண்டாகுது? போய் நின்னு அந்த இடத்துல போய் என்ன நிக்கிறாரு? ஜீவனுள்ள தேவனை தூஷிக்க நீ யார்? ஒருத்தர் தான், சின்ன பையன், 16-17 வயசு, நல்ல சுருள் முடி, அழகா இருப்பாப்லையா தாவீது, செவந்த மேனியா. கோலியாத் பார்த்துட்டு டென்ஷன் ஆவறார். ஏண்டா, கத்தி பிடிச்ச காய்ப்பு கூட உன் கையில இல்ல. அதெல்லாம் என்னது? குவாலிபிகேஷன். யுத்தத்துக்கு குவாலிபிகேஷன் என்ன? ரணங்கள் இருக்கணும், தழும்புகள் இருக்கணும், அடிப்பட்ட இது இருக்கணும், கத்தி பிடிச்ச காய்ப்பு இருக்கணும். கையை காட்டி அடிப்பாங்க. சில நேரத்துல நம்ம ஏதாவது இந்த வேலைக்கு போனோம்னா, கை காட்டு, கையை பார்த்தா நான் கண்டுபிடிச்சிருவோம் நீ வேலைக்காரனா இல்லையா அப்படின்னு சொல்லி. கையில காய்ப்பு இருந்துச்சுன்னா என்ன? வேலைக்காரன். ஏன்னா மம்மிட்டியோ அருவாளோ பிடிச்சி, இல்லைன்னா என்னது? இது குழந்தை கை. 16-17 வயசு, செவந்த மேனி, சுருள் முடி, அழகா போய் நிக்குது. என்ன தம்பி, எங்க வந்தீங்க தம்பி பாப்பா அப்படின்னு வசந்த கொஞ்சம் மாதிரிதான். வசந்தன்னு ஒரு குழந்தை வரும், அழகா இருப்பான். அவன் போய் நின்று ஜீவனுள்ள தேவனை தூஷிக்க நீ யாருன்னா உடனே கோலியாத்துக்கு என்ன வரும்? இதை விட நீங்க என்னை அவமானப்படுத்த முடியாதுன்னா கோலியாத் என்ன பண்றாரு? டென்ஷன் ஆகுறாரு, கோபம் வருது அவருக்கு. ஏன்னா ஒரு பெரிய ஆள் வந்து சொன்னாலும் பரவாயில்ல, இவருடைய வெற்றி யாருடைய வெற்றி? தாவீதினுடைய ஜெயம். வெறும் தாவீது குடும்பம் மட்டும் தான் கொண்டாடுச்சா? முழு இஸ்ரவேலர்களும் அங்க உள்ள போந்து அடிச்சு, இவரு கோலியாத்தை முடிச்ச உடனே யாருக்கெல்லாம் தைரியம் வந்துருச்சு? சுத்தி இருந்த எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் விரட்டி அடிக்கிறாங்க. அன்னைக்கு விரட்டி அடிக்கப்பட்டார்கள். யாரு? பெலிஸ்தியர்கள். ஓட ஓட விரட்டி. அதேதான் கிறிஸ்துவிலே நாமும் அனுபவிக்கிறோம். என்ன அனுபவிக்கிறோம்? கிறிஸ்து ஒருவருடைய மரண பரியந்தம் கீழ்ப்படிதல். கிறிஸ்துவனுடைய மரணம் நம்ம பேசிட்டு இருக்கிறது, நம்ம மரணம்னு பேசிட்டு இருக்கிறது. அவர் மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் என்ன பண்ணறான்? கீழ்ப்படிந்தார். அந்த கீழ்ப்படிதல் தான் நாம என்ன பண்றோம்? ஜெயமா எடுத்துக்கிறோம். ஏன்னா ஆதாம் என்ன பண்ணல? கீழ்ப்படியல. ஆதாமினுடைய மாமிசம் அவனை கீழ்ப்படிய விடல. அதனால நன்மையை பெற்றுக்கொள்ள முடியல. கீழ்ப்படியாமை எங்க இருக்கோ அங்க என்ன இல்ல? நன்மை உண்டாகாது, ஆசீர்வாதம் உண்டாகாது. சோ சாபத்துல நாம் பிறந்திருக்கிறோம். மாம்சத்துல கிறிஸ்து ஒருவர் வந்தார். எப்படி தாவீது ஒருவர் போய் நின்னாரோ அதே போல கிறிஸ்து ஒருவர் வந்து நிக்கிறார். யாருக்காக? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து, உலகத்தின் பாவத்தை, நல்ல நம்ம பாயிண்ட் வச்சுக்கணும், உலகத்தின் பாவத்தை. அதனாலதான் ரோட்ல போயிருக்க கிறிஸ்துவை அறியாத ஒருவருக்காகவும் கிறிஸ்து மரித்திருக்கிறார். நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற, இன்னைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிற இதே விடுதலை அவருக்கும் இருக்கிறது. எப்பொழுது? அவர் கிறிஸ்து என் பாவத்துக்காய் மரித்தார், பிதா அவரை உயிரோடு எழுப்பினார் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது, இந்த ரோமர் 5:1 படிங்க. இந்த கிருபைக்குள்ளே விசுவாசத்தின் மூலம் நாம் என்ன பண்றோம்? பிரவேசிக்கிறோம். இந்த கிருபைக்குள்ளே. எந்த கிருபைக்குள்ளே? இந்த கிருபை என்னதான்? பிதாவுக்கும் நமக்கும் இருக்கிற உறவு. இந்த கிருபை எழுதுனது என்னது?
இப்ப எதனால அவர்களுடைய ஜெபம் கேட்கப்படுது? வானத்திற்கும் பூமிக்கும் தேவனா இருக்கிறவர் அவங்களுக்குள்ள போறாங்க, கேட்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய சாட்சிகள் இருக்கு. இது எல்லாமே ஒரே ஒரு தான். இந்த கிருபைக்குள்ளே படிங்க. நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொருத்தர் படிங்க, திருப்பி படிங்க. இன்னொருத்தர் படிங்க. விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறபடினாலே. இப்போ உதாரணத்துக்கு திருப்பி இந்த தாவீதுடைய கதைக்கே வாங்களேன். தாவீது கோலியாத்தை அடிச்சு என்ன பண்ணிட்டாரு? கோலியாத் அந்த சைடு விழுந்துட்டான். அதை பார்த்துட்டு இஸ்ரவேல் எல்லாம் அப்படியே சாஞ்சு உட்கார்ந்து இருந்தானுங்கன்னு வச்சுக்கோங்க. எழும்பாம துரத்தாம சாஞ்சு உட்கார்ந்து இருந்தாங்கன்னா, என்னப்பா அவங்க குடும்பத்துல ஒரு ஆள் போய் ஜெயிச்சுட்டான், இப்ப நம்ம குடும்பத்துல திருப்பி போய் ஒருத்தன் கோலியாத்தை கொண்டாதான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு இருந்தாங்கன்னா, அது புத்திசாலித்தனமா முட்டாள்தனமா? முட்டாள்தனம். ஏன்? இஸ்ரவேல ஒருவன் சேலஞ்ச் பண்ணா, இஸ்ரவேலிலிருந்து ஒருவன் போய் என்ன பண்ணான்? ஜெயித்தான். மனிதர்களை பாவிகள் என்று ஒருத்தன் சேலஞ்ச் பண்ணிட்டே இருந்தான். யாரு? பிசாசானவனுக்கு என்ன பேரு? குற்றம் சுமத்துகிறவன். அதனாலதான் அவன் என்ன பண்றான்? யோபு மேல போய் குற்றப்படுத்திட்டே இருந்தான். அதனாலதான் இருதயம் என்ன பண்ணிட்டே இருக்குது? நம்மள குற்றப்படுத்தி கொண்டே இருக்குது. எவ்வளவு இருந்தாலுமே இருதயம் திருப்பி என்ன பண்ணுது? குற்றப்படுத்தி கொண்டே இருக்குது. அதனாலதான் இருதயத்தை என்ன பண்ணுங்க? இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் தெளிச்சு குற்ற மனசாட்சியில இருந்து வெளியே கொண்டு வாங்க. புரியுதா? அதாங்க ரகசியம். இப்ப நீங்க நீதிமான்கள் அப்படின்னு சொல்லி எப்பொழுது உணர்வீர்கள் என்றால், எனக்காய் என் பாவத்திற்காய் ஒருத்தர் மரிச்சிட்டார். அப்ப மனித, அதனாலதான் கர்த்தர் மனிதனா வர வேண்டிய அவசியம் இருந்தது. பிள்ளைகள் மாம்சமாவும் இரத்தமாவும் இருக்க இவர் என்ன பண்றாரு? மனிதனா வந்து முற்றிலுமாய் சிலுவையில கீழ்ப்படிந்து கடைசி சொட்டு ரத்தத்தை கூட அவர் சிந்தி ஜீவனை என்ன பண்றாரு? பிதாவின் இடத்துல கொடுக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவுக்கும் ஏவாளுக்கும் ஆதாமுக்கும் வந்த ஒரே பிரச்சனை என்னன்னா, திருப்பி இயேசு கிறிஸ்து கிட்ட பிசாசு வந்து என்ன கேட்கிறான்? நீ தேவனுடைய குமாரன் ஆனால் இதை செய். சோதனை என்ன சோதனை தான்? உன்னை பிதா நேசிக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறத நீ பரிச்சை பார்த்து கண்டுபிடி. அவரு கடைசி வரைக்கும் அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. கடைசியில சிலுவையில கூட ஒருத்தர் என்ன சொல்றான்? நீர் தேவனுடைய குமாரன் ஆனால் இறங்கி வந்து உண்மை என்ன பண்ணி கொள்ளும்? ரட்சத்து கொள்ளும் அப்படிங்கிறார். அவரு பார்க்கிறார், நான் குமாரன் தான்டா, மரித்தாலும் குமாரன் தான்டா. இப்ப எப்படி கொடுக்குறேன் பாரு. பிதாவே என்னுடைய ஜீவனை உடைய கரத்துல கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிவு பரியந்தம் கீழ்ப்படிந்து என்ன பண்ணிட்டாரு? ஜீவனை கொடுத்துட்டாரு. அதனாலதான் இருக்கிறதுலே அதிகமான அன்பு என்னதான்? கூட இருக்காக ஜீவனை கீழ்ப்படுத்துறது தான். அதனாலதான் நம்மளுக்கு அறிவுரை எழுதும் போது என்ன பண்றாங்க? ஒருவர் மீது ஒருவர் அன்பு கூறுங்கள். அன்பு கூறுவதன் மூலம் தான் நாம என்ன பண்றோம்? ஜெயிக்கிறோம். இப்ப பிரச்சனையே நமக்கு எதுல இருக்குன்னா, அன்பு கூற முடியாமல் இருப்பதுதான் இப்ப பிரச்சனையே. கர்த்தர் எனக்காக நல்லவர், கர்த்தர் என் மீது அன்பா இருக்கிறார், கர்த்தர் எனக்காக எல்லாம் செய்கிறார் அப்படிங்கறது நம்ம தியானிச்சு இருதயம் பலப்படும் பொழுது கூட இருக்கிறவங்க மேல என்னவா இருக்கும்? அன்பா இருக்கும். இல்லட்டா நீ முதுகுல குத்துவியோ அப்படின்னு டக்குன்னு தோணுது. பெரிய ஆள் தான், நீ அன்னைக்கு அது செஞ்சில, உனக்கெல்லாம் நான் செய்யணுமா? இதெல்லாம் என்னது? மாமிசத்திலிருந்து வருது. இது எப்போ வராது? ஆவியில நடக்கும் பொழுது இது என்ன வராது. ஆவியில நடக்கும் பொழுது, கிறிஸ்துவில பலப்பட்டு நடக்கும் பொழுது, எனக்காய் ஒருவர் இருக்கிறார், எனக்காய் ஒருவர் மரித்தார், எனக்காய் பிதா அவரை உயிரோடு எழுப்பியிருக்கிறார், நான் நேசிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த அன்புல நிறைஞ்சிருக்கும் போத டக்குன்னு தூக்கி என்ன பண்ணிடுறோம்? கொடுக்குறோம். இது மனித சுவாபத்திற்கு அப்பாற்பட்டதா இருக்குது. நார்மலா இருக்க மனுஷனால என்ன பண்ண முடியல? இதை செய்ய முடியல. கிறிஸ்துவுடையவன் தான் செய்யறாரு. கிறிஸ்து என்ன பண்றாரு? முழுமையாய் பிதாவை நம்பி அவர் எனக்கு எதிராய் ஒன்றும் செய்ய மாட்டார். கடைசி வரைக்கும் கலகம் மூட்டிக்கிட்டே இருக்கான். பிதாவுக்கும் கிறிஸ்துவுக்கும் இடைய ஏதாவது டவுட்டை கொண்டு வந்துடலாம். கடைசி நேரத்தில் கூட அவர் என்ன சொல்றாரு? இவர்கள் செய்கிறது என்னவென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியும் அப்படிங்கிறாரு. முடிவு பரியந்தம் கீழ்ப்படிந்து மரித்ததினாலே மனித குலத்திற்கு நீதி உண்டாக ஒரு மனிதன் இப்படி கீழ்ப்படித்தார்.
இந்த ஒருவரை தான் நாம் என்ன பண்றோம்? ஹalleluya, எனக்காய் ஜெயித்தார். தாவீதினுடைய வெற்றியை இஸ்ரவேல் எப்படி கொண்டாடுதோ அதே போல அவருடைய கீழ்ப்படிதல்னாலே நாம் என்னவா இருக்கோமா? நீதிமான் ஆயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் எபிரேயர்ல என்ன சொல்லுது? நீங்கள் தைரியமா என்ன பண்ணுங்க? வாங்க. குற்ற மனப்பான்மையோட கூனி குறி எங்க நிக்காதீங்க. எப்படியா எப்படியா பாவத்தை அவர் உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத தியானிங்க. அவர் மரித்திருக்கிறார் அப்படிங்கிறத தியானிங்க. இந்த வசனத்தை அப்படியே உங்களுடைய இருதயம் ஏற்றுக்கொள்வதாக. இந்த வேலையை தான் என்ன பண்ணுவாரு? பரிசுத்தாவியானவர் செய்வார். பரிசுத்தாவியானவர்கிட்ட உங்களால முடியலன்னு என்ன பண்ணுங்க? அப்பா எனக்கு உதவி செய்யுங்க, என்னால இதை விசுவாசிக்க முடியல, என்னால நம்ப முடியல, என்னால இதை தியானிக்க முடியலன்னு சொல்லி யார்கிட்ட கேளுங்க? பரிசுத்தாவியானவர்கிட்ட. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல பரிசுத்தாவியானவரை கேட்கிறவர்களுக்கு பரிசுத்தாவியானவர் இலவசமாய் கொடுக்கப்படுவாராம். பரிசுத்தாவியானவர் இலவசம். நம்மளால முடியாதத அவர் செய்வார், நம்மளால முடியாதத அவர் நடப்பார். எல்லாம் கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க. அப்பா, இந்த தியானத்திலே என்னுடைய இருதயம் திளைத்திருக்க, இந்த தியானத்திலே என்னுடைய இருதயம் ஊறி இருக்க, இந்த தியானத்திலே என்னுடைய இருதயம் கர்த்தாவே இந்த நீதிமான் அப்படிங்கிற இந்த புரிதல் எனக்கு உண்டாக கிருபை தரணுமே. நீதிமான் அப்படிங்கிற புரிதல், வசனத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ள, வசனத்துல போட்டிருக்கிறத அப்படியே நடக்க நீர் கிருபை தரணுமே. இவ்விதமாக நான் விசுவாசத்தினாலே, இப்படி படிங்க, நான் போட்டு படிங்க, நாமும் படிக்காம நான் படிங்க. இவ்விதமாக நான் விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால். இதை சொல்லுங்க. இருதயம் எதிர்த்து ஏதாவது பேசிச்சுன்னா வசனத்தை கொண்டு இருதயத்தை என்ன பண்ணுங்க? 2 போடுங்க. வசனத்தை கொண்டு என்ன பண்ணுங்க? வசனம் என்னது? பட்டயமா இருக்குது. இருபுலமும் கருக்குள்ள பட்டயமா இருக்குது. இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது இதுவே உண்மை. வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது இதுவே உண்மை. கர்த்தர் நல்லவர். கடைசியா என்ன பண்ணுங்க? இந்த ஒரு வசனத்தை படிச்சுட்டு நாம் 2வது பாயிண்ட், பலத்தினுடைய 2வது பாயிண்ட், ஆதியாகமம் 40:6-7. ஆதியாகமம் 40:6-7. வாசிக்கிறத இந்த இடத்துல தேவ பலன் யோசேப்பு மூலமாய் வெளிப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இதை நம்ம நிறைய தடவை தியானிக்கிறோம். இன்னும் லட்சம் தடவை இதை நம்ம தியானிப்போம். மீண்டும் மீண்டும் என்ன பண்ணுவோம்? இதை தியானிப்போம். யோசேப்பு எங்கதான் இருக்காரு? சிறைச்சாலையில இருக்காரு. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, யோசேப்பின் மீது அபாண்டமாய் பழி போட்டு அவரை என்ன பண்ணிருக்காங்க? சிறைச்சாலைக்குள்ள அடைச்சிருக்காங்க. பாயிண்ட் நம்பர் 3, பழி சாதாரண பழி அல்ல. பழி என்ன பழி? வேறொருடைய மனைவியின் மீது இவர் ஆசைப்பட்டார், முயற்சி பண்ணாருங்கிற பழி. கொடூரமான ஒரு பழி. இப்போ இந்த பழியுடைய இந்த அவமானம் சுமத்தப்பட்ட மனுஷன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்? யாராவது நம்ம மேல பொய்யான பழி போடாமலே நம்ம பொய்யான பழி போட்டதா டென்ஷன் ஆகிறோம். இது நானும் ஒருத்தன். என் மனைவியை கேட்டா தெரியும். பழி போடாமலே, ஏன்னா மனிதனுடைய இருதயம் பலவீனமான இருதயம். நம்ம ஆவியில நடக்காவிட்டால் நாம் எப்படி இருக்கிறோம்? நம்மள மாதிரி ஒரு ஆவியில் நடக்காவிட்டால் சொல்றேன், ஆவியில் நடவாத சமயங்களிலே நம்மள மாதிரி ஒரு கடினமான கஷ்டமான ஆள் இல்ல. ஆவியில நடக்கும் பொழுது தேவ பிள்ளைகளை போல மகிமையா இருக்கிறோம். எப்பொழுதுமே ஆவியில் நடக்க கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். அதுக்காக நம்ம கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். பழி போடாமலே பழி போட்ட மாதிரியே ஃபீல் பண்ணுவோம். யாரும் எதுவும் நமக்கு தீமை செய்யாமலே இவங்க நமக்கு தீமை செஞ்சிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி யோசித்து கடும் கோபம் அவங்க மேல நாம் கொள்ளுற மனித வர்க்கமா இருக்கிறோம். ஆனா யோசேப்பு இந்த இடத்துல யோசித்து பாருங்க, பழி போட்டு அவர் மேல அவரை திருப்பி எங்க பண்றாங்க? ஜெயிலுக்கு அனுப்புனா இந்த மனுஷன் காலையில எந்திரிச்சு வந்து 2 பேர் முகம் வாடி இருக்கிறத பார்த்து, உங்கள் முகம் ஏன் வாடி இருக்கிறது அப்படிங்கிறது. எப்படிப்பட்ட பலன் பாருங்க இல்ல?
லிட்டரலா அவர் எதுக்குள்ள இருக்காரு? ஜெயிலுக்குள்ள இருக்காரு. பழி போடப்பட்டிருக்கிறது. அவருக்கு மீது என்ன நடக்கும் அப்படிங்கிறது உலகத்தின் பிரகாரம், தேவனுடைய தரிசனத்தின் பிரகாரம் அவருக்கு ஒரு தரிசனம் கொடுக்கப்பட்டது. அந்த தரிசனத்தின் பிரகாரம் அவர் பெரிய ஆளாகிறாரு. அவர் எதை தியானித்து வச்சிருந்தா அவர் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவாரு? அவருக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தையே தியானத்துல இருந்தாதான் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ண முடியும். நாமும் கூட நாம் என்ன வாயிருக்கோம் அப்படிங்கிறத தொடர்ந்து மனதில் வைத்து துதித்து கொண்டிருக்கும் பொழுது, அதனாலதான் இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்கிற நாவு. இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்ய செய்ய இருதயத்துக்குள்ள ஜீவ ஊற்று என்ன போகுது? ஓ, நான் விடுதலையா இருக்கிறேன், நான் நீதிமானா இருக்கிறேன், என் மீது பாவம் இல்லை அப்படின்னு பார்க்கும்போது என்ன எதிர்பார்ப்பீங்க? நன்மையும் கிருபையும் என்னை தொடர்வதாக, எதிராக இருக்கிற காரியங்கள் என்ன பண்றோம்? விலகி போவதாக. அப்பதான் எதிராக இருக்கிற மலையின் மீது பேசுவதற்கான பலன் உண்டாகுது. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? மலையை பார்த்து பேசு. பலன் எப்போ வரும்? நான் நீதிமானா இருக்கிறேன், நான் நீதிமானா இருக்கிறேன், நான் நீதிமானா இருக்கிறேன். நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிறது என்னல்ல, நீதியை குறித்து நீங்கள் என்ன உணர்ச்சியில இருக்கீங்க அப்படிங்கிறது இங்க என்னல்ல, இங்க எடுபடாது. ஏன் எடுபடாது? நாம் ஒரு நாள் நல்ல உணர்ச்சியில இருப்போம், ஒரு நாள் எப்படி இருப்போம்? கொடூரமான இதுல இருப்போம். மூடு ஒரு நாளைக்கு நமக்கு எப்படி இருக்கும்? நல்ல மூடா இருக்கும். காலைல பார்த்து ஹலோ அப்படிம்போம், அடுத்த நாள் அப்படிம்போம். இதன் பிரகாரம் நாம் நீதி என்ன பண்ண முடியாது, டிசைட் பண்ண முடியாது. நீதி எங்க தான் டிசைட் ஆகுது? அவருடைய மரணத்திலும் அவருடைய உயிர்த்தெழுதலும் டிசைட் ஆகுது. நீங்க கோபத்துல இருந்தாலும் அல்லது பாவ உணர்ச்சியில இருந்தாலும் நீங்க யார்தான்? வசனத்தின் பிரகாரம். இதற்கு மனதை கீழ்ப்படுத்துவதுதான் ஞானம். எதுக்கு கீழ்ப்படுத்துவது ஞானம்? இந்த கிருபைக்கு, இந்த கிருபை எனக்கு உண்டாயிருக்கு அப்படிங்கிறத அறிக்கை செய்வதும், நான் நீதிமானா இருக்கிறேன், அப்போ ஆமென் கர்த்தாவே, இந்த வெளிச்சத்தை காண எனக்கு கிருபை தாரும்னு கேட்டு இந்த நீதியில கால் எடுத்து வைக்கிறதா என்னது? ஞானம். இதை தியானிக்க தியானிக்க உங்களுடைய இருதயத்துல என்ன மூலம்? அக்கினி மூலம். தாவீது சொல்றாரு, நான் தியானிக்கல, என்னுடைய இருதயத்துல அக்கினி மூண்டது. சரி, இவ்வளவு படிச்சுட்டோம். கடைசியா தாவீது சொன்னதை ஒண்ணு படிச்சிரும். சங்கீதம் 35 27 28 எடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிபாலாரானமா ஷபலபரஹதுனா லபம்ஹரா ரஹே ஷகரபதுனா ஹோ ரஹாலா ஹஷ தொடர்ந்து வேற ஒருத்தர் திருப்பி படிங்க. 2-3 பேர் படிங்க. கம்பீரித்து மகிழணுமா? கம்பீரித்து மகிழ்றதுன்னா என்ன? யாராவது செஞ்சு காமிங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கம்பீரித்து மகிழ்ந்து இருக்கோமா நம்ம? கம்பீரித்து எப்படி மகிழ்றது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கம்பீரித்து மகிழ்றதுன்னா, கம்பீரம்னா என்ன? கம்பீரத்தை எப்படி மகிழ்றது? கொஞ்சம் மகிழ்ங்க பார்ப்போம். கம்பீரித்து மகிழ்கள் பார்ப்போம். ஏன்னா நமக்கு நன்மை நடந்திருக்கு இல்லையா? எத்தனை பேர் விசுவாசிங்க நமக்கு நன்மை நடந்திருக்குன்னு? நீதிமான் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அப்போ கம்பீரித்து என்ன பண்ணுங்க? மகிழுங்கள். கம்பீரித்து மகிழுங்கள். சந்தோஷமா சிரிங்க. சந்தோஷமா என்ன பண்ணுங்க? மக்களை கிரீட் பண்ணுங்க. ஆபீஸ்ல இருந்தாலும் சரி. என்ன சில நேரத்துல நமக்கு தவறுதலான ஒரு பயத்தை இந்த உலகம் கத்து கொடுத்துருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? கண்ணு போட்டுருவாங்க, உனக்கு எதிராக இது பண்ணுவாங்க, பிளான் உனக்கு எதிராக பிளான் பண்ணுவாங்க. அப்புறம் உனக்கு அப்புறம் பிரச்சனை யாரும் அமைதியா இருக்கு, சிரிக்காத, ஏன் சிரிக்கிற, அமைதியா. உலகம் நமக்கு அதெல்லாம் கத்து கொடுத்துருக்கு. மொர்தெகாயினுடைய தைரியத்தை பாருங்க. அமைதியா இரு, அவனுங்களே ராஜாவை கொல்ல போறான், நீ போய் குறுக்க போனீங்கன்னா உன்னைய நைட் நடந்து போயிட்டு நீ தனியா தான் நடந்து போன்னு போட்டுருவான் உன்னைய அப்படின்னு சொல்லிட்டு மொர்தெகாயினோட இருதயம் என்ன பண்ணிருக்கோம்? பேசியிருக்கோம். ஆனா மொர்தெகாய்க்கோ என்ன விசுவாசம்? ஒருவனுக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன்னா, அந்த தைரியம் தான் இஸ்ரவேலுக்கு, யூதர்களுக்கு விடுதலையே கொண்டு வருது. ஆமான் நடந்து போகும்போது எல்லாரும் என்ன பண்றான்?
உள்ளேன் ஐயா அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்ன பண்றாங்க, பண்ணிடுறாங்க. மொர்தெகாய் என்ன பண்றாரு, இப்படி நிக்கிறாரு. அந்த அந்த ஒரு ஆக்ட் எப்ப நிக்க முடியும்? தேவன் எனக்காய் நிக்கிறாருன்னு இருதயம் விசுவாசிச்சாதான் நிக்க முடியும். தேவனை தியானிக்காத இருதயம் என்ன பண்ணாது? பணியும், எல்லாத்துக்கும் பணியும். கம்பீரித்து மகிழுங்கள், கம்பீரித்து மகிழுங்கள். முதல்ல உங்க வீட்டுல தனியா இருக்கும் போது நீங்க இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. தனியா நீங்க ரூம்ல இருக்கீங்கல்ல, ரூம்ல இருக்கும் போது முதல்ல இந்த கம்பீரித்து மகிழ்வதுன்னா எப்படி கர்த்தாவே, எப்படி கர்த்தாவே நான் கம்பீரித்து மகிழ்வது, இதை பத்தி எனக்கு நீங்க சொல்லித்தாங்கன்னு ரூம்ல பிராக்டிஸ் பண்ணி கொஞ்சம் கம்பீரித்து மகிழ்ந்து பாருங்க. கொஞ்சம் என்ன பண்ணுங்க, சேர்ல இருந்து குதிச்சு குதிச்சு ஆடி கீடி குதிங்க. ஏன்? நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஒருவனும் உங்களை என்ன பண்ண முடியாது, குற்றப்படுத்த முடியாது. இப்போ எவனும் குற்றப்படுத்த முடியாது. ஏன்னா ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. ஒருவனும் மாற்ற முடியாது. பிதா அவரை உயிரோடு எழுப்பி எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமத்துல அவரை அமர்த்தி வச்சுட்டார். ஒருவனும் அதை என்ன பண்ண முடியாது, மாத்த முடியாது. இதை விசுவாசிப்பவர்கள், இதை விசுவாசிப்பவர்கள், இதன் மீது மனதை வைத்திருப்பவர்கள், அறிக்கை செய்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ரட்சிப்புனா என்ன? அக்கா ஒண்ணு சொன்னாங்கல்ல, நான் ஜெபம் பண்ணேன், அவங்களுக்கு அது நடந்துச்சு. ரட்சிப்பு லிட்டரலா ஒருத்தர் ஒருத்தர் பிரச்சனையில இருக்காருன்னா கையை உள்ள விட்டு அவங்கள பிரச்சனையில இருந்து எடுக்கிறது என்னது? இட் இஸ் ரட்சிப்பு. ரட்சிப்பு அப்படிங்கிறது வெறுமன பரலோகத்துக்கு போவது மட்டும் என்ன இல்ல, ரட்சிப்பு இல்ல. உலகத்துல நம்ம கடுமையா பிரச்சனையை அனுபவிச்சுட்டு எல்லாம் தலை மேல ஏறி அமுக்க விட்டுட்டு கடைசியில அங்க போயிடலாம் அப்படிங்கிறது இல்ல. நீதிமானுடைய பாதை என்னவா? ராஜபாதை. நீதிமான் எப்படி இருப்பானா? சிங்கம் போல இருப்பானா. இதை தியானிக்க தியானிக்க இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் நமக்கு என்ன வரும்? வரும். நமக்காய் காரியங்கள் நடக்கும். நமக்காய் மலைகள் என்ன பண்ணும்? பேர்ந்து போய் விழும். நமக்காய் நானே மனைவியும் ஜெபம் இருக்கும் போது ஆபிரகாமினுடைய அந்த வார்த்தையை குறித்து நாங்க தியானிச்சுட்டு இருந்தோம். வானத்திற்கும் பூமிக்கும் தெய்வம் அப்படிங்கிற அவருடைய புரிதல், ஆபிரகாமுடைய புரிதல். சோ அப்படியே பண்ணிட்டு இருக்கும் போது இஸ்ரவேலர்கள் ஒரு 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 வனாந்தரத்துல வச்சு என்ன கேட்கிறாங்க? காடை கேட்கிறாங்க. தேவனுக்கு கடும் கோபம். கோபத்துல அவர் என்ன பண்றாரு? காடை பவுஞ்சா வந்து, அங்க பல லட்சம் பேர் இருக்கான். இங்க டக்குன்னு ஒரு குடும்பத்துக்கு ஸ்விக்கில ஆர்டர் போடுற மாதிரி கிடையாது அது. இப்ப நீங்க ஒரு குடும்பம் இருக்கீங்க, 2 பேர் இருக்கீங்க, இன்னைக்கு பீஃப் பக்கோடா வாங்குவோம்டா அப்படின்னு சொல்லி டக்குன்னு போய் அங்க போய் என்ன பண்றது இல்ல, பீஃப் பக்கோடா ஒரு 5 ரூபா 10 ரூபா 20 ரூபா 30 ரூபாய்க்கு வாங்கி இவ்வளவு இல்ல. லட்சக்கணக்கான பேருக்கு என்ன வரணும்? காடை வரணும்னா எத்தனை லட்சம் காடை வரணும்? காடையே கொஞ்சம் சிறுசாத்தான் இருக்கும். கோழினாலாவது பரவாயில்ல, 4 பேருக்கு ஒண்ணு சாப்பிட்டு முடிச்சிடலாம். காடைன்னா அவனுங்க கடா மாடு மாதிரி இருந்திருப்பாங்க. ஒருத்த 5 காடை 10 காடை சாப்பிட வேண்டிய, குட்டி தானே. ஒரு ஒரு கன பொழுதுல பல லட்ச காடை காத்துல அடிச்சுட்டு வந்து என்ன நினைச்சான்? வானத்திற்கும் பூமிக்கும் தேவனா இருக்கிறவர். வானத்தில் இருக்கிறது காற்றலைகள், அதுக்கு கீழே இருக்கிற காற்று, காற்றுக்குள்ள இருக்கிற அணுக்கள், இது எல்லாவற்றிற்கும் என் தேவன் என்னவா இருக்காராம்? தேவனா இருக்காரு. இந்த தேவனோடு கூட சமாதானத்தை இயேசு கிறிஸ்து செஞ்சிட்டார். எப்படிப்பட்ட தேவனோடு கூட சமாதானம் பாருங்க. உதாரணத்துக்கு உங்க லோக்கல் எம்எல்ஏ கூட நல்ல சமாதானமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன உண்டாகும்? உங்க லோக்கல் எம்எல்ஏ கூட நல்ல சமாதானமா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஊர்ல இருக்கிற எல்லா பிரியாணிலையும் ஒரு 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 பங்கு என்ன வரும்? ஆட்டோமேட்டிக்கா உங்க வீட்டுக்கு வரும். ஏன்னா நீங்க யார் கூட நின்று இருப்பீங்க? லோக்கல். ஹலோ, ஆட்டோமேட்டிக்கா நன்மை வரும். ஆட்டோமேட்டிக்கா வீட்டுல பிரச்சனைனா உடனே ஆள் வந்து பார்க்கும். தெருவில் குப்பையே விழாது. மனிதனோடு கூட ஒரு நல்ல சமாதானம் உண்டானாலே உங்களுக்கு இவ்வளவு நன்மைகள் உண்டாக, வானத்திற்கும் பூமிக்கும் தேவனா இருக்கிற கர்த்தரோடு கூட இயேசு கிறிஸ்து சமாதானம் பண்ணிட்டாராம். எப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் எதிர்பார்க்கணும் பாருங்க. அப்போ உங்களுடைய இருதயங்கள் இருளடையாமல் பரிசுத்தாவியானவர்கிட்ட சென்று நீங்க கேட்டா நீங்க பெற்றுக்கொள்வீங்க. எந்த ஏரியால இருள் இருந்தாலும் சரி, எந்த ஏரியால போராட்டம் இருந்தாலும் சரி, அவர்கிட்ட போங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல வந்திருக்கிறேன்ப்பா, எனக்கு இந்த எனக்கு நீங்க வெளிப்பாடு உண்டு பண்ணுங்க, எனக்கு இது புரியல, எனக்கு இதை புரிய வைங்க, இந்த காரியம் எதிரா இருக்கு, என்ன செய்யலாம் சொல்லுங்க அப்படின்னு நீங்க போய் பேசுங்க. அவர் இருக்கிறார் என்று விசுவாசிச்சு அவர் இடத்துல போறவனுக்கு அவர் ரிவார்ட் பண்ணுகிற தேவன். நாம் எல்லாம் இதை கத்துக்கிட்டு இருக்கோம்.
தொடர்ந்து கத்துக்கொண்டே இருக்கிறோம். எனக்கு இந்த போன வாரம் நடந்த சாட்சி ரொம்ப பெரிய விஷயங்களை கத்துக் கொடுத்துச்சு. ஒரு விஷயத்தை 2 நிமிஷத்துல முடிக்க முடியுமா? நான் ரொம்ப பெருசா நினைச்சிட்டு இருந்தேனே. இது யாருடைய கரம்? தேவனுடைய கரம். அப்போ இந்த காரியம் இப்படி இருந்துச்சுன்னா, அப்போ நாம எதிர்பார்த்துட்டு இருக்க காரியம் எல்லாம் மகா பெரிய தேவன் இப்படி முடிப்பார். வல்லவராய் இருக்கிறார். அவர் கரம் என்ன பண்ணல? குறுகல. சோ இந்த தேவனை ஒரு 2 நிமிஷம் துதிங்க, கரங்களை உயர்த்தி. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. வாயை திறந்து பேசுங்க, இருதயத்துல இருந்து பேசுங்க. எல்லாரும் இருதயத்துல இருந்து பேசுங்க. தேங்க்யூ லார்ட் சொல்லுங்க. ஜீசஸ் கிரைஸ்ட், ஜீசஸ் கிரைஸ்ட், எனக்கா இயேசு மரித்திருக்கிறீரே. ஓ, இந்த பலியை நினைத்து பாருங்க. எனக்காய் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது, எனக்காய் பலி செலுத்தப்பட்டிருக்கிறது. ஓ ரீபாங்கா டா ரஹலா, ஓ ரஹாஷே நமகோ ரிபஹாலா ரஹசே மாரோஹோட்டே பிரஹூசா தாலா, எனக்காய் சிந்தப்பட்ட ரத்தம். பல வருஷமாய் போராடிக்கிட்டு இருக்கிற சிந்தனை மண்டலங்கள்ல இருந்து சிந்தனையை கொண்டு வருகிற அந்த அந்த டிஃபீட்ல இருந்து இப்பொழுது விடுதலை உண்டாகுது. பழைய ஞாபகங்கள், பழைய தோல்விகள் விடுதலை உண்டாகுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல. அப்படியே மனசுக்குள்ள விரலை விட்டு எடுக்கிற மாதிரி கர்த்தர் அதை எடுத்து போடுகிறார். வல்லமை உள்ளவரா இருக்கிறார். மகா பெரிய தேவன். வறுமையின் சுழற்சி பல பேருக்கு மாறுது. தொடர்ந்து எது செய்தாலும் தோல்வி 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 மாறுது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ரத்தம் விலையேறப்பட்ட ரத்தமா இருக்குது. ஓ ரீகா பிரஹாலா ரஹாட்டே ரீகேம் ரஹசேலா பிரஹம் கோட்டலே. அநேகருக்கு விடுதலையாக்குகிறவர்களாய் ஆசீர்வாதமா இருக்கிறீங்க, ஆசீர்வாதமா இருக்கிறீங்க. நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல ஆசீர்வாதத்தை நீங்கள் செலுத்துகிறவர்களா இருக்கிறீங்க. நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, ஆசீர்வாதமாயும் இருக்கிறோம், ஆசீர்வாதமாய் இருக்கிறோம். ஆபிரகாமுக்கு உண்டான வாக்குத்தத்தம். ஓ ராஹாலா ராதோலே மேகேச்சலே, ஓ ராஹா ஷேகே பிரே ரீஹா ஷெலா ரபாங்கா பலாதுலா ரே மஹா ரீஹலா ரஹா சேகே ரீம் ப்ரோ லோ கோச்சோ ஓ லாந்தோனா நீ சே கலா ரபஹா லஹா சே மாத்ரோலே பிரே ஷேகலப்ரா. இப்பொழுது நீங்கள் கேட்ட இந்த உண்மை உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு ரட்சிப்பை கொண்டு வந்தது. நீங்கள் அறிக்கை செய்த இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய தலைமுறையும் மாற்றி போட்டது. உங்களுடைய தலைமுறை இதற்கு முன்பாக இருந்த தலைமுறையை போல இனி இருக்காது. ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தம் போதும். ஒரு தலைமுறையை மாற்றுவதற்கு ஒருவர் இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்தால் அது போதுமானதா இருக்கிறது. ஓ ராபா டேலே கிரே இஷே கே பிரஹாலா ரஹா ஷே ரோபாலா ராபே கே ரீ ஷே கே ரே பிரஹா டா 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 டா. இந்த பாட்டை பாடுங்களேன். எனது தலைவன் இயேசு ராஜன். ராபோஜனை கொண்டு வருவாங்க, ராபோஜனை கொண்டு வாங்க. மார்பில் சாய்ந்து சாய்ந்து